எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும், ஆனால் உங்கள் மனசு என்ன அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி என்னவா இருக்குமாமா, திடனாயிருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மனசை விட்டுறவே கூடாது. அதான் யவீரு என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ன உடனே தன்னுடைய பிள்ளை இறந்து போயிருச்சுன்ற செய்தியை கேட்ட உடனே அவனுடைய மனசை விட்டுட்டான். உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மனசை தளர விட்டுறாதப்பா, உன்னுடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று இவர் சொல்றாங்க. ஆனா இல்ல, உன்னுடைய குமாரத்தியை உயிரோடு எழுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களா ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். இந்த காரியத்தை நினைச்சு உங்க மனசை விட்டுறாதீங்க. இந்த அவமானத்திற்காக உங்களுடைய மனசை விட்டுறாதீங்க. இந்த தோல்வியை நினைச்சு உங்க மனசை விட்டுறாதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தர் தோல்வி அடைந்த அந்த இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் என்ன விட்டுற மாட்டேன்னா, மனசை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னா, மனசை விடாதவங்க யார் அப்படின்னா, தற்கொலை எண்ணம் வராத, இதுவரைக்கும் மரணம் அடையணும், நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல வரவே இல்லைன்னா நான் நம்புறேன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இருதயம். சாவு, அந்த சாகணும், இந்த உலகத்தை விட்டு போகணும்னு மட்டும் நம்முடைய அந்த நினைப்பு வரவே கூடாது. என்ன வந்தாலும் என் மனசை கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் என்றால் திடனாய் வைக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார்.